أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்புப் போர் 426வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 426 நாட்களில் கடந்த சில நாட்களாக நமது காணொலி இடம்பெறவில்லை. மருத்துவர்கள் வாய்ஸ் ரெஸ்ட் என்று ஒன்றை சொல்லியிருந்ததால் அதை எடுக்க வேண்டியதாயிற்று. இந்த 426 நாளில் நாமே ஒரு முறை நடந்தவற்றை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், 426 நாட்களாக ஹமாஸ் இன்னும் அதற்கு துணை நிற்கக்கூடிய போராளிகள் 6 உலகின் பெரிய வல்லரசுகளை ஏற்று நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இஸ்ரேல், அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாடு, பிரான்ஸு, விழுந்து விழுந்து உதவி செய்யும் ஜெர்மனி, இட்டலி போன்ற நாடுகளை எதிர்த்து, அவற்றின் ஆயுதங்களை எதிர்த்து, அவற்றின் நவீன யுக்திகளை எல்லாம் எதிர்த்து, அவற்றின் உளவுத்துறைகள் செய்கின்ற தகுடுதத்தங்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடுகிறார்கள். தந்த விலை அதிகம்தான். இன்றளவு 44,580 பேர் ஷஹீதாயிருக்கிறார்கள் அல்லது படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். 1,05,739 பேர் காயமுற்று இருக்கிறார்கள். இந்த விலை மிகவும் அதிகம்தான். ஆனால் இஸ்ரேல் தந்த விலை அதை விட அதிகம். அமெரிக்கா தந்த விலை அதை விட அதிகம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜெனரல்ஸ் பிளான் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் காசாவை முற்றாக அழித்துவிட்டு அந்த இடத்தில் வந்தேரிகளை கொண்டு வந்து குடியமர்த்துவது என்பது. அந்த திட்டம் தவிடுபடியானது. அது எப்படி என்று உலக ஊடகங்களும் இராணுவ நோக்கர்களும் சொல்கிறார்கள் என்று சொன்னால், சின்ன சின்ன காசா போராளி குழுக்கள் இந்த திட்டத்தை முறியடித்து விட்டார்கள். எந்த பக்கமும் நகர முடியவில்லை. அடுத்து நேற்று மட்டும் ஒரு பூவி டிராப் டெல் அல் ஹவால ஜெனினியா என்ற ரஃபாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் ஒரு ஆம்புஷ். இவற்றில் 72, ஒன்றில் 50, ஒன்றில் 32, 82 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த சீசனில் எங்களுடைய இந்த பருவத்தில், அதாவது இந்த குளிர்காலத்தில் எங்களுடைய ஆயுதங்கள் பெரிதாக வேலை செய்யவில்லை. வேலை செய்யவில்லை. ஆனால் போராளிகளுடைய ஆயுதம் வேலை செய்கிறது. எந்த அளவுக்கு அது போய்விட்டது என்று சொன்னால், நேற்று அல் குட்ஸு மெர்காவா டேங்கில் மட்டுமே டைரி அடிக்கிறேன்னு அடிச்சிருக்காங்க. அதில் மெர்காவா 4 வகை டேங்கு 6 எண்ணத்தை அளித்திருக்கிறார்கள். ஒரு இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸை, சிறப்பு படையை அது தங்கியிருந்த இடத்தில் குண்டு வைத்து தாக்கி தகர்த்திருக்கிறார்கள். அதன் பிறகு இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனையை போராளிகள் எப்படியோ புனர்நிர்மாணம் செய்து விட்டார்கள். நான் அடிக்கடி இந்த பதிவுகளில் சொல்வது உண்டு, இந்த மருத்துவமனைகளை புனரமைப்பதில் இவர்களுடைய திறமை அலாதியானது. ஆனால் அதை உடனேயே குண்டு போட்டு விட்டது இஸ்ரேலிய இராணுவம். கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரிகட்டி கொண்டு வந்தாங்க. மருத்துவர்களை, தாதி பெண்களை, நர்சஸை எல்லாத்தையும் கைது செய்தான். நேற்று திரும்ப மீள் உருவாக்கம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் மீதும் தாக்குதல் நடந்திருக்கிறது. அப்போ இந்த மனிதாபிமானமற்ற இந்த தாக்குதல்களை தவிர்த்து பார்த்தால் இஸ்ரேலுடைய சாதனை அங்கு எதுவுமே இல்லை. வேடிக்கையாகவும் வேதனையாகவும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேற்று இஸ்ரேலுடைய சாதனையில் மேலும் 6 அழைத்து செல்லப்பட்டவர்கள், ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, பிணை கைதிகள்னு சொல்லுவாங்க. நம்ம அதை அழைத்து செல்லப்பட்டவர்கள் என்று மட்டுமே சொல்லுகிறோம். அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களில் 6 பேர் இறந்திருக்கிறார்கள். இது ஹமாஸ் தான் கொண்டுட்டாங்கன்னு நெத்தன்யாஹூ உடனே அந்த குடும்பங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது எப்படி அந்த ஆப்ரேஷன் நடந்ததுன்னு கேட்டால் சொல்கிறான், நாங்கள் அவங்கள பாதுகாத்து வச்சுருந்த கான் யூனிஸ் பகுதியில் ஹமாதுங்கிற ஏரியாவில் ஹமாஸுடைய பாதுகாப்பில் இருந்தார்கள். நாங்கள் அந்த போராளிகளை
டப்பென்று தாக்கிவிட்டோம். அந்த ஹமாஸ் போராளிகள் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தவர்கள் இறந்து விட்டார்கள். பிறகு திடீர்னு எழுந்திருத்து வந்தார்கள் இறந்தவர்கள் எல்லாம். 6 கைதிகளை சுட்டுவிட்டு போய்விட்டார்கள். அழைத்து செல்லப்பட்டவர்களை சுட்டுவிட்டு திரும்ப போய் படுத்துக்கிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு கதையை சொன்னால் அது எடுபடலை. உடனே ஊடகங்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிடுது. இன்னைக்கு ஹமாஸ் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கெடுபிடிகள். அவங்க பெரிய அட்வென்ச்சர்னு வரக்கூடிய இடத்துல தான் இந்த 6 பேரும் இறந்தாங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ 51ன்னு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் சொன்னதை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன். ஹாஸ்டேஜஸில் நம்ம சொல்கிற மாதிரி 101 பேர்லாம் இல்லை, 51 பேர் தான் உயிரோடு இருப்பாங்க போல தெரியுதுன்னு. அதில் இருந்து ஒரு 6 கழிச்சுக்கிடுங்க, ஒரு 45 பேர் தான் இப்போ இருக்கிறான். 250 பேரில் 45 பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 100 பேர் ஹமாஸு ஒரு சின்ன சீஸ்ஃபயரில் வெளியிட்டது. இப்போ இஸ்ரேலு அப்போ அதில் என்ன சாதனை? நான் போய் எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு வந்துடுவேன் சொன்னது. காப்பாற்றுறது அவருடைய திட்டம் இல்லை. அவருடைய திட்டம் யுத்தத்தை பெருசாக்கணும்னு. அந்த பெருசாக்கிற திட்டத்துலேயும் மிகப்பெரிய ஃபெயிலியர் என்னன்னா, ஈரானையும் அமெரிக்காவும் நேரே மோத விடணும்னு பார்த்தாரு. 2 பேரும் ட்ராப்பில் மாட்டலை. அப்போ ஹிஸ்புல்லாவோடு ஒரு சீஸ்ஃபயர், அங்கே போய் பஃபர் சோனை கிரியேட் பண்ண போகிறோம்னு போக முடியலை. அடுத்தால காசாவில் ஜெனரல்ஸ் பிளானு அவுட்டு, தளபதியின் திட்டம், அதாவது காசாவில் குடியிருப்புகளை கொண்டு வர்றது அவுட்டு. இப்போ என்ன நடக்குன்னா, கத்தரும் பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் எகிப்து பேசி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருக்கு. எகிப்தில் என்ன பேச்சுவார்த்தை நடக்குன்னா, ஹமாஸும் இதர போராளிகள் குழுவும் சேர்ந்து ஒரு கமிட்டியை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு என்ன பேருன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் கமிட்டி. இதை வச்சு தான் காசாவை நம்ம நிர்வகிக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ காசாவிலிருந்து ஒரு போர் ஒப்பந்தத்தின் வழியாக இஸ்ரேல் வெளியேறுவது ஒரு வேளை நடக்கலாம் என்று தெரிகிறது. ஏன்னா இப்போ அமெரிக்காவும் இதர நாடுகளும் காசாவில் ஒப்பந்தத்தை எகிப்து வழியாக தான் கொண்டு வரணும்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டில் இப்போ ஹமாஸ் மட்டும் நான் மட்டும் ஆளுகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 16-17 குழுக்கள் சண்டை போடுறாங்க. இந்த இது சொல்கிறாங்களே ஜெனரல்ஸ் பிளானை சின்ன சின்ன போராளிகள் குழுக்கள் தோற்கடித்து விட்டேன்னு அவங்களையும் அங்கீகரித்தாக வேண்டும். அவங்களையும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்து ஆகணும். அதில் ஒரு பெரிய நன்மை இருக்குது. எல்லாரும் போராளிகள். இஸ்ரேலுடைய இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க நிற்பாங்க. அப்போது இந்த மார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சகாதத்துக்கு வந்தவங்களையும் சேர்த்து தான் இந்த கமிட்டியை போட்டிருக்காங்க. அதில் பாலஸ்தீன் அத்தாரிட்டி உண்டு. இந்த முனாஃபி கூட்டத்துக்கும் அதில் ஒரு இடம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவனை விட்டா அவனை தான் இன்டர்நேஷ்னலாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதனால் அவனையும் சேர்த்துக்கணும்னு சேர்த்து ஒரு இது போட்டிருக்கேன். இது எதை காட்டுதுன்னு சொன்னால், ஒரு போர் நிறுத்தம் விரைந்து வருகிறதுன்னு. இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் ட்ரம்ப் தான் பதவி ஏற்பதற்கு முன்னால் காசாவில் அமைதியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக சொல்லுகிறார்கள். ஆக நம்ம பார்க்குறது என்னன்னா, ரசூலுல்லாவுடைய ஒரு ஹதீஸ் தான் பார்க்குறோம். அந்த மக்கள் போராடுவார்கள், நீங்களெல்லாம் உதவி செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் உதவி செய்ய முடியாது, அதனால் அந்த மக்கள் போராடி கொண்டு இருப்பார்கள் என்ன சொன்ன அந்த இதுதான் நமக்கு இப்போ வருது. ஹிஸ்புல்லா பல்வேறு காரணங்களுக்காகவும் இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம் நடக்குது. இப்போது ஹூத்திஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க தொடுத்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஹூத்திஸுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னால், நேற்று ஒரு அறிக்கை, ஹூத்திஸு 211 அமெரிக்க கப்பல்களை நாங்கள் தாக்கியிருக்கோம். இப்போ அமெரிக்க போர் கப்பல்களெல்லாம் சைனாவுடைய கப்பலுக்கு பின்னாடி போய் தஞ்சம் புகுந்து இருக்கின்றன. சைனா கொண்டு கப்பலை விட்டுருக்கு பாருங்க, அதுக்கு பின்னாடி நிற்கிறானா, அங்கே தஞ்சம் புகுத்து கொண்டு இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய கடல் ஆதிக்கம் முத்தாக அளிக்கப்பட்டு விட்டது. நேற்று ஏஃபாம் மீது ஒரு மிசில் அடிச்சிருக்காங்க. ஹைப்பர்சோனிக்கை நிறைய வச்சுருக்காங்க போல தெரியுது, அடிச்சிருக்காங்க. மத்திய இஸ்ரேலில் ஒரு தாக்குதல், யார்? ஹூத்திஸ். அடுத்தது மத்திய இஸ்ரேலில் அவங்க தாக்குனையில் 8 பல இஸ்ரேலிய சியோனிஸ்ட் குடிமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மீதி உள்ளவங்கெல்லாம் பதுங்கு குழிக்கு போயிட்டாங்க. இப்போ ஹிஸ்புல்லா தாக்குதலில் தான் நீ பதுங்கு குழிக்கு போயிட்டு இருந்த, இப்போது ஹூத்திஸோட தாக்குதலையும் பதுங்கு குழியில் தான் போகிற. அப்போ என்ன சாதிச்ச? இந்த போர் நிறுத்தம் உனக்கு ஒன்றையுமே பெற்றுத்தரலைங்கிறது தான் அதில் இருந்து நமக்கு தெரியுது. இஸ்ரேலுடைய அட்டாக் பெரிய அளவில் அதனுடைய தாக்கும் சக்தியை குறைச்சிருக்கு. இது ஹிஸ்புல்லாவுடைய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். எல்லா பேஸையும், எல்லா இராணுவ மேனுஃபேக்சரிங் ஏரியாஸையும், ட்ரைனிங் சென்டரையும் அடித்து நிமித்தினையில் இஸ்ரேலுடைய தாக்கும் சக்தி குறைஞ்சிருக்கு. அப்போ 426 நாளாக போராளிகளினுடைய போர் திறமை, போராளிகளினுடைய கெப்பாசிட்டி டு ஃபைட்,
அவங்களுடைய காம்பேக்டிங் கெப்பாசிட்டி, அவங்களுடைய சண்டை போடும் திறன் குறையும் என்று பார்த்தால் புது புது குழு வழியாக அது கூடியிருக்கிறது. நேற்றும் போனால் வீடியோ போடுறான். இந்த 82 பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது 3 வீடியோவாக தான் வெளியில் வந்துருக்கு. அப்போ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அப்புறம் எகிப்தில் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு கூட்டுக்குழுவை போட்டு நம்ம இனிமேல் காசாவை நிர்வகிக்கலான்னு. இப்போ இஸ்ரேலு என்னோட ஜெனரல் பிளான் தோற்று போனதுனால இப்போ இருக்கிற ஒரே வழி இந்த கமிட்டி ஆஃப் சப்போர்ட்டிங் கம்யூனிட்டி சப்போர்ட் கமிட்டி தான் இப்போ அதை வந்து காசாவை எடுக்க போகுதுங்கிறது பெருமளவில் திண்ணமாகிறது. இப்போ கான் ரேடியோ சொல்லுது, இஸ்ரேலும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கு, ஹமாஸு நெகிழ்வுத்தன்மையோட தான் இருக்கிறாங்க, அதனால் சீக்கிரமே போர் நிறுத்தம் வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவனுடைய அந்த தாக்குதல் ஜபாலியா, கான்யூனிஸ், ரஃபா போன்ற இடங்களில் தொடுத்து குண்டுகளை போட்டு கொண்டிருக்கலாம். அந்த மக்களுடைய கஷ்டத்தை சொல்லி மாளாது, அவ்வளவு அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள். குளிர் ட்ரெஸ்ஸு கிடையாது, தண்ணி இல்லை, உணவு இல்லை. இந்த பெரிய அளவில் ஒரு எண்டூரன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தியினால் மெல்ல மெல்ல அவர்கள் இஸ்ரேலிய இராணுவம் காசால எதுவும் செய்ய முடியாதுங்கிற நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது வெஸ்ட் பேங்கில் நிபுலஸில் நேற்று ஒரு பெரிய ஆம்புஷன் நடத்தியிருக்காங்க போராளிகளுக்குழு. இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்துருக்கிறார்கள், மீதி உள்ளவங்க ஓடி இருக்காங்க. அப்படி 40 பேருக்கு கணக்கை சொல்கிறாங்க. ஓடினவங்கள துரத்தி சுட்டுருக்காங்க. அப்புறம் இஸ்ரேலிய இராணுவம் திரும்ப வந்து இவங்களை சேஸ் பண்ணியிருக்கு, பிடிக்க முடியல. அடுத்தது ஹூத்திஸோடைய தாக்குதலால் இப்போ இஸ்ரேலு அமைதி இழந்து போச்சு. முதல்ல ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் அதை பெரிய அளவில் நிம்மதி இல்லாமல் ஆக்குச்சு. இப்போ ஹூத்திஸோடைய தொடர் தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஹூத்திஸோட தாக்குதல் மத்திய இஸ்ரேலு, அஸ்கலான் போல உள்ள எல்லா பகுதியிலையும் நடப்பதால் அங்கேயும் பதுங்குக்குழி தான். இப்போ குரங்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறான் நெத்தன்யாஹூ. என்னடா செய்கிறது, நம்ம எப்படியெல்லாமோ பண்ண ஒரு பஃபர் சோனை கிரியேட் பண்ணணும். அங்கே என்ன திரும்ப செய்கிறான், சீஸ்ஃபயரை, ஹிஸ்புல்லாவோட உள்ள சீஸ்ஃபயரை அல்லது லெபனானுடைய சீஸ்ஃபயரை 129 தடவை மீறிட்டான். நேற்று ஹிஸ்புல்லா அறிக்கை விட்டுருக்கு, இனிமேல் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன்னு அறிக்கை விட்டுருக்கு. ஆனால் ஹிஸ்புல்லாவுடைய நயீம் காசம் தலைவர், இப்போது உள்ள ஜெனரல் செக்ரட்டரியினுடைய உரையை பார்க்கும்போது எங்களுக்கு சில ரிப்பேரிங் ஒர்க்கு தேவைப்படுது, அதை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அப்போது அதில் இன்னொரு அவர் சொல்லாத ஒரு செய்தி என்னன்னா, அவரோட பேச்சில் துணிக்கிறது என்னன்னா, லெபனானுடைய ஆர்மியையும் ஹிஸ்புல்லாவையும், லெபனானுடைய இராணுவத்தையும் ஹிஸ்புல்லாவையும் மோதுவதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க இந்த பக்கம் இஸ்ரேல் அடிக்கணும், அங்கே லெபனானை ஆர்மி அடிக்கணுங்கிற ஒரு நிலையை அவாய்டு பண்ணதுக்காகத்தான், அதை தவிர்த்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதித்திருப்பார்கள் போல தெரிகிறது. ஆனால் ஒப்பந்தத்தில் உள்ள இதர சரத்துகளை அவர்களே ஃபாலோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு தேவையில்லை, இஸ்ரேலே மீறிட்டான், இனிமேல் அவங்களும் மீறலாங்கிற உரிமை வந்து விட்டது. இப்படி லெபனானில் பஃபர் சோனில் பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்த முடியல. கடைசியில் ஆர்டிகல் 1701 129 தடவை நீ போர் நிறுத்தத்தை மீறினானே, எந்த போர் நிறுத்தத்துக்கு முயற்சி செய்த பிரான்ஸே வந்து அறிக்கை விடுகிறது, ஹிஸ்புல்லா நான் திரும்ப தாக்குங்கிறேன். அதனால் இந்த யுத்தம் நெத்தன்யாஹூவுக்கு அடுத்தால இந்த ஜெயில் காத்திருக்கு, இஸ்ரேல்லையும் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிலையும். அதனால் இந்த யுத்தத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகலான்னா அவன் நினச்ச மாதிரி கொண்டு போக முடியல. ஈரானை தாக்கணும், அது வழியாக அமெரிக்கா வந்து அவனை பாதுகாக்க வரணும், இது எல்லாம் அடிபட்டு போச்சு. ட்ரம்ப்பு நான் பதவியேற்க முன்னாடி நீ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாகணுங்கிறான். இதுதான் நிலைமை. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்.